எப்படியாவது மாதம் மாதம் இங்கே போயிட்டு வந்துடுவோம். வரலட்சுமி நோம்பு முடிஞ்சதுக்கப்புறமே போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போக முடியாமல் போயிடுச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஸ்ப்ரெஷியஸ் இல்லையா? போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு பவர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று எங்களுக்குமே இருந்துச்சு. திருப்பதி வந்துட்டு நாங்கள் மேல் திருப்பதி போக மாட்டோம். போகலாம், பட் என்னென்னா அங்கே போனால் ஒரு 3 டேஸ் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே போக மாட்டோம். திருப்பதி கீழ் திருப்பதியை மட்டும் பார்த்துட்டு சீனிவாச மங்காபுரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்மதி தாயார் கோவில் போயிட்டு வருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பத்மதி தாயார் கோவில். ரொம்ப அழகாக இருக்கும். சாமியுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணு பார்த்தாதுன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு அழகாக இருப்பாங்க. சாட்டர்டே வேறு போயிருந்தோமா, க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் சாமினால நின்று நிதானமாக திருப்தியாக பார்த்துருந்தோம். அவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்ளையாகொண்டா கிளம்பியாச்சு. அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நமக்கு வந்திருந்தாங்க வழிகாட்டுறதுக்கு. அவங்க தான் நம்மளை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்ளையாகொண்டா ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய இந்த கை டைரக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு நைட் வீட்டுக்கு வரதுக்கே மணி 1 ஆயிடுச்சு.